வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனன். யூகேல இப்போ பரவலா பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இமிகிரேஷன் லோ சேஞ்சஸ். ஏன்னா எல்லா சேஞ்சஸுமே எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் அப்ளிகபிள் இல்லை. முதலாவது நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாருமே பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. ஸோ இதை பற்றி தான் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். சட்டங்களை அமுலுக்கு கொண்டு வர சொல்லி பரிந்துரைக்கப்படுற இல்லாட்டி பரிந்துரை செய்யப்படுற ஒரு ஆவணம் தான் இந்த ஒயிட் பேப்பர். அதனால நீங்கள் யாருமே இந்த சட்டங்கள் அமுலுக்கு வந்துட்டுது என்று சொல்லி நினைக்க தேவையில்லை. இது எப்போ அமுலுக்கு வருமெண்டா இந்த வருஷத்தின் ஓட்டம் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் தான் இதெல்லாம் அமுலுக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுறதுக்கு முதல்ல இல்லாட்டி ஆல்ரெடி இந்த யூகேல இருக்கிற ஆட்களுக்கு இந்த சட்டங்கள் பொருந்தாதுன்னு பரவலா பேசப்படுது. உங்களோட கணன் சேனல்ல நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட சோர்சஸ்ல இருந்து தான் தகவல்கள் எடுத்து சொல்றோம். அதை விட தம்ப்நெயில்ல கேப்ஷன்ல என்ன விஷயம் இருக்கோ அதே விஷயம் கட்டாயம் உங்களோட வீடியோல இருக்கும். நாங்கள் உங்களை கிளிக் பண்ண வைக்கிறதுக்காண்டி எந்த ஒரு கேப்ஷனோ தம்ப்நெயிலோ போடுறது இல்லை. ஸோ மறக்காம இந்த கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. தேவையான ஆட்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, இப்போ எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் பொதுவான 1-2 விஷயங்கள் இருக்குது. அதை முதல்ல பார்ப்போம். இதில் முதலாவது நீங்கள் எந்த ஒரு விசா கேட்டகரியில் வந்தாலும் இல்லாட்டி வந்திருந்தாலும் நீங்கள் இந்த சட்டங்கள் கொண்டு வந்த பிறகு நீங்கள் உங்களோட விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் A2 ரிக்வயர்மெண்ட் காட்டணும். அதுக்கு பிறகு நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெவல் B2 ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கணும். இதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விசா கேட்டகரியின் டிபெண்டாக வாரத்துக்கும் உங்களுக்கு சர்டன் சேலரி த்ரெஷோல்ட்ஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு விசா கேட்டகரியில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு டிபெண்டை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட அளவு சேலரி காட்டியே ஆகணும். இது ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து கொண்டே போகும். இது ரெண்டும் தான் பொதுவான மாற்றங்கள். அடுத்தது பார்ப்போம். இன்னோவேட்டிவ் ஃபவுண்டர் ரோட், குளோபல் டேலண்ட் அண்ட் ஹை பொட்டென்ஷியல் இண்டிவிஜுவல். இந்த 3 கேட்டகரிஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வராங்க. மற்ற நாடுகள் மாதிரியே யூகேக்குள்ளேயும் இப்படியான நிறைய டேலண்ட் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்களுக்கு நிறைய பிளேஸ்மெண்ட்ஸை உருவாக்கி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கட்டும், ஒரு ரிசர்ச் இன்டர்னாக இருக்கட்டும், உங்களுக்குரிய விசா அப்ளிகேஷன் ரிக்வயர்மெண்ட்ஸில் எந்த ஒரு இறுக்கங்களையும் இந்த யூகே கவர்மெண்ட் கொண்டு வர இல்லை. இந்த கேட்டகரிஸ்ல எல்லாம் யூகேக்குள்ள எத்தனை பேர் வரலாம்ன்ற பிளேஸ்மெண்ட் நம்பர்ஸை கூட்ட போகிறதா இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3ல் ஏதாவது ஒரு விசா கேட்டகரியில் நீங்கள் யூகேக்குள்ளே வந்தீங்கன்னா இன்டிஃபினைட் லீவ் டு ரிமைன் எடுக்கிறதுக்குரிய பீரியட் 5 years தான் என்றதையும் இந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி யூகேல நடக்கிற மாற்றங்களை இன் டீட்டெயிலா ஷார்ட்டா நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு கணன் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 76 pages இருக்கிற இந்த ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட்டை வாட்சி தான் நான் இவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லாட்டி கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் இதுவரைக்கும் எல்லா மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ மறக்காம எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி அதில் உங்களோட மெசேஜஸை நீங்கள் போடலாம். இந்த வீடியோ ஸ்டூடெண்ட் விசாவில் வேற இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டி ஒர்க் விசா அப்ளை பண்ண இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த 76 pages இருக்கிற டாக்குமெண்ட்டை வாட்சி பார்க்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். பாய் for now.